ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. சரிங்க? இன்னைக்கு வந்து மார்க்கெட் பார்த்துடலாங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். சரிங்களா? நம்ம நேற்று எடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24,728 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா 24,885, R2 வந்து பார்த்தீங்கன்னா 24,941 அப்படின்ற லெவல், S1 வந்து பார்த்தீங்கன்னா 24,592 அப்படின்ற லெவல், S2 வந்து பார்த்தீங்கன்னா 24,535 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட். ஓகேங்களா? அதாவது நமக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நெக்ஸ்ட் வீக் பிரீமியம், அதாவது 24,750 அப்படின்ற ஸ்டேக் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த லெவல் எல்லாமே எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் நமக்கு 700. சரிங்களா? அந்த பக்கத்துல தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறாங்க. ஸோ நம்மளுக்கு நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் வந்து கொடுத்தாங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் நம்மளுக்கு. ஆனா என்ன செய்யல அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலுக்கு மேல என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போகவே இல்லை. சரிங்களா? சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே தான் மார்க்கெட் என்ன செஞ்சிருக்காங்க, இருக்கிறாங்க. நம்ம இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் ஏன் பாக்குறோம் அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சர் மார்க்கெட் மேல இருக்கிறாங்களா இல்லைன்னா கீழே இருக்கிறாங்களான்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? மேலே இருந்தா நம்ம கால் ஆப்ஷன்ல வாய்ப்புகளை தேடலாம், கீழே இருந்தா நம்ம புட் ஆப்ஷன்ல என்ன செய்யலாம், வாய்ப்புகளை தேடலாம். ஓகேங்களா? அதுதான் இதோட, அதுக்காக தான் நம்ம இந்த சிந்தடிக் ஃபியூச்சர்ன்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன இருக்காங்க, ஓப்பன் ஆகி நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வர போறாங்க. ஆனா வந்து என்ன செய்யல, அதுக்கு மேல வந்து போக முடியல. அதுல இருந்து ரிவர்சல் தான் வராங்க. சரிங்களா? அதுல இருந்து ரிவர்சல் தான் வராங்க. ரிவர்சல் எது வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு S1 வரைக்கும் வராங்க. எது வரைக்கும் வராங்க, நம்மளுக்கு S1 வரைக்கும் வராங்க. S1க்கு மேல என்ன செய்யல, S1 கீழே என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போகல. ஸோ அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் வந்து என்ன செய்யறாங்க, மேல வராங்க. ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு சைட்வேஸ் மூமெண்டம் நடக்குது. சரிங்களா? சைட்வேஸ் மூமெண்டம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறாங்க. ரிவர்சல் ஆகி நம்மளுக்கு எது வரைக்கும் வராங்கன்னா அது S1 வரைக்கும் தான் வராங்க. அதுலேயே வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட்டையும் முடிச்சு விட்டுறாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலுக்கும் S1க்கும் நடுவில் தான் மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே தான் இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும், புட் ஆப்ஷன்ல தான் வாய்ப்புகளை வந்து பார்க்கணும், தேடணும். ஓகேங்களா? இது நம்மளுக்கு கேப் அப்போ இல்லைன்னா ஒரு கேப் டவுன் மார்க்கெட்டும் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது வந்து ஒர்க் ஆகாதுங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு வேற லெவல் எடுக்கணும். சரிங்களா? லெவல் எல்லாமே வந்து என்ன செய்யும், மாறும். ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன செய்வோம்னா கேப் அப்போ இல்லைன்னா ஒரு கேப் டவுன் மார்க்கெட் நடந்துச்சு அப்படின்னா நான் அந்த லெவல்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்க அதை ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, நம்ம பிரீமியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு பிரீமியம் வந்து என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,750. சரிங்களா? அதாவது நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்காக எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன அப்படின்னா 24,750 கால் அண்ட் புட் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல வந்து என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மிட் லெவலா வந்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 146 அப்படின்ற லெவல் வந்து என்ன செஞ்சிருந்தோம், மிட் லெவலா நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதே போல இதுக்கு R1 வந்து பாத்தீங்கன்னா 202, R2 வந்து பாத்தீங்கன்னா 253. சரிங்களா? அதே போல நம்மளுக்கு S1 வந்து பாத்தீங்கன்னா 103, S2 வந்து நம்மளுக்கு 77, S3 வந்து பாத்தீங்கன்னா 51 அப்படின்ற லெவல் வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இதுல நான் வந்து அடிஷனலா மார்க் பண்ணி கொடுத்தது, அதாவது நம்ம வந்து மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அடிஷனலா மார்க் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த 123, அப்போ இந்த 173 அப்படின்ற ரெண்டு லெவல் வந்து செஞ்சிருந்தேன். நான் வந்து அடிஷனலா மார்க் பண்ணி காலையில நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் அதுல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து யார் மேல இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மிட் லெவலுக்கு மேல வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து இருந்தாங்க. சரிங்களா? நான் வந்து இப்போ ஒரு இதை ஆஃப் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து புட் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து கால் ஆப்ஷன் மட்டும் தான் சார்ட்ல இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, மிட் லெவலுக்கு மேல நம்மளுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. சரியா? கால் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ஸோ ஆனால் என்ன செய்யலாம், அவங்க வந்து பாசிட்டிவாவே இல்லை, நெகட்டிவா தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பாட்லயும் என்ன செய்யுது, சிந்தடிக் ஃபியூச்சருக்கு கீழே தான் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து இருக்காங்க. சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இதுல தெளிவாக கவனிக்கணும். ஓகே, ஸோ அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்மளுக்கு அங்கேருந்து கீழே வராங்க. நம்மளுக்கு எது வரைக்கும் வராங்கன்னா நம்ம இந்த 123 அப்படின்னு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் என்ன செய்யறாங்க, வராங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து என்ன செய்யல, வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் எப்போ பிரேக் பண்றாங்க இது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டயத்தை பாருங்க. ஸோ இதை நான் வந்து மார்க் பண்றேன். சரிங்களா? இது நம்மளுக்கு எங்க பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா 10:25. சரிங்களா? 25க்கு மார்க்கெட் என்ன செய்யறாங்க, இதை வந்து பிரேக் பண்றாங்க. ஓகேங்களா? 10:25க்கு மார்க்கெட் வந்து இது வந்து சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறமா இந்த 123 அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு எது வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா இது S1 வரைக்கும் வராங்க. S1 நம்மளுக்கு என்ன போட்டிருந்தோம், 103 போட்டிருந்தோம். சரியா? அந்த 103 வரைக்கும் என்ன செய்யறாங்க, S1 வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன செய்யறாங்க, ரிட்டர்ன் ஆறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம புட் ஆப்ஷன் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றது நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ நான் இதுல நான் இன்னும் பாடி விக் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு என்ன வந்து வந்து ஸோ இப்போ நம்ம புட் ஆப்ஷன் மட்டும் இருக்கு. ஸோ இதில் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 123 அப்படின்ற லெவலுக்கு கீழே வரவே இல்லைங்க. இந்த 123 தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. சரிங்களா? சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகிறாங்க. நம்மளுக்கு நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது நம்மளுக்கு
மிட் லெவலான 146 அதையும் நம்மளுக்கு என்ன செய்றாங்க கிராஸ் பண்ணி மேலே போயிட்டாங்க. அப்பவே நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க சரிங்களா. ஸ்ட்ராங் ஆகும் மார்க்கெட் வந்து எங்க வரைக்கும் போறாங்க நம்மளுக்கு கரெக்டா 173 அப்படின்ற லெவல் வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செய்றாங்க அவங்க வந்து போறாங்க. ஸோ அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் 123 இருக்கும்போது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் 173 இருக்கணும் சரிங்களா. கால் ஆப்ஷன் 123 இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யணும் புட் ஆப்ஷன் 173 இருக்கணும் சரிங்களா. அதான் வந்து என்ன செஞ்சிருக்கீங்க வந்து நடந்திருக்கு ஓகேங்களா. கால் ஆப்ஷன் 173 கால் ஆப்ஷன் 123 புட் ஆப்ஷன் 173 வந்துட்டாங்களா. ஸோ நம்ம இந்த டைம் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா 10:25 அதுல தான் நம்ம என்ன செய்றாங்க ரெண்டு பேருமே ஒரே டைம் சேமா நம்மளுக்கு என்ன செய்றாங்க பிரேக் அவுட் பிரேக் டவுன் கொடுக்குறாங்க சரியா. நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து இந்த 173 அப்படின்ற லெவலுக்கு பிரேக் அவுட் பண்ணி நம்மளுக்கு மேலே போறாங்க. கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 123 அப்படின்ற லெவலுக்கு பிரேக் டவுன் பண்ணி கீழே வராங்க சரிங்களா. இவங்க மேலே போனதுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க கரெக்டா நம்மளுக்கு R1 போய் டச் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. புட் ஆப்ஷன் நம்மளுக்கு R1 போய் டச் பண்ணிட்டு R1ல இருந்து என்ன செய்றாங்க ரிவர்சல் ஆறாங்க ஓகேங்களா. இப்போ நான் ரெண்டையுமே நான் வந்து வைக்கிறேங்க. இல்ல நம்ம பாடி வந்து ஆன் பண்ணிடலாம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்றாங்க கால் ஆப்ஷன் கரெக்டா சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. புட் ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டா R1 ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டாங்க சரியா. ஸோ அங்கே இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் என்ன பண்றாங்க ரிவர்சல் கொடுக்குறாங்க. எங்க வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் கரெக்டா மிட் லெவல் வரைக்கும் 146 வரைக்கும் வராங்க. ஸோ இந்த 146ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க ரிவர்சல் ஆயிடுறாங்க. அதுக்கு கீழே வந்து என்ன செய்யல வரல ஓகேங்களா. அதனால தான் நம்மளுக்கு என்ன செய்றாங்க கால் ஆப்ஷன் இதுல இருந்து கீழே அவங்களும் என்ன பண்றாங்க ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயே தான் ரொம்ப நேரம் மார்க்கெட் வந்து இருந்தது சரிங்களா. சைடுவேஸ் மூமெண்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க பிரீமியம் வந்து டிகே பண்ணி இன்னைக்கு உள்ள எக்ஸ்பெரியும் வந்து செஞ்சிட்டாங்க புடிச்சிட்டாங்க சரிங்களா. இதுதான் வந்து மார்க்கெட்ல வந்து நடந்தது ஓகேவா. ஸோ இதுதாங்க நம்ம லெவல்ஸ் வந்து நம்ம டெய்லி வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க சரிங்க. நம்ம வந்து நாளைக்கு உள்ள லெவல்ஸ் சரிங்களா. நாளைக்கு என்ன லெவல்ஸ் இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து வந்துருச்சு சரிங்களா. நம்ம எப்பவுமே செட்டில்மெண்ட் பிரைஸ் பார்ப்போம் இல்லையா. ஸோ செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,700 சரிங்களா. 24,700 தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு பிரீமியம் டிஃபரெண்ட் வந்து கம்மியா இருக்கு. கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 122 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் 122 புட் ஆப்ஷன் 137 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம இந்த 24,700 பேஸ் பண்ணி தான் செய்யறோம் நம்ம லெவல்ஸ் வந்து எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 24,684 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. அதே போல நம்மளுக்கு R1 வந்து பார்த்தீங்கன்னா 24,821 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா 24,878 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. அதே போல நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா 24,562 S2 வந்து பார்த்தீங்கன்னா 24,505 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் இந்த லெவல்ஸ் வந்து மாறும் சரிங்களா. ஸோ அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க வந்து டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரி. இப்போ நம்ம பிரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் சரிங்களா. இது வந்து நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரீமியம் எடுத்துருக்கோம். பிரீமியம் வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,700 சரிங்களா. 24,700 கால் அண்ட் புட் நம்ம வந்து எடுத்துருக்கோம் சரிங்களா. 24,000 கால் அண்ட் புட் நம்ம எடுத்துருக்கோம். 24,700 கால் அண்ட் புட் சரியா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 129 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா 185 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா 232 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. R3 வந்து பார்த்தீங்கன்னா 278 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரியா. அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா 86, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 64, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 43 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு நாளைக்கு உண்டான பிரீமியம் லெவலா இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்பவும் போல நம்ம சொல்றதுதான். இது வந்து நம்மளுக்கு மாற போறது இல்ல சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான் இந்த லெவல் தான் வந்து என்ன செய்யணும் நம்ம பிரீமியத்தில் வந்து போட போறோம். அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் சரிங்களா. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் எங்க ஆகுதுன்னு பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் ஏடிஎம் ஸ்டேக் வந்து எடுக்க போறோம் சரிங்களா. ஏடிஎம் ஸ்டேக் வந்து எடுக்க போறோம். அதாவது நம்மளுக்கு 24,700 மட்டும்தான் இந்த இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லா ஸ்டேக்லயுமே வந்து என்ன செய்யும் இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. அது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு எங்க நேரஸ்ட் ஏடிஎம் வந்து கிடைக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ அந்த இதுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம் இந்த லெவல்ஸ் வந்து போட போறோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதில் நம்ம போட்டுட்டு இந்த லெவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.